சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, கடவுளின் கட்டளைகள் அதை பத்தி சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். 7:54 படிப்போம். உங்களுடைய இரட்சகர் தான் ஒரே கடவுள், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். விடாது அதனை தொடர்ந்தவாறு இரவானது பகலினை முந்துகின்றது. மேலும் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அவருடைய கட்டளையின்படி பணிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பரிபூரணமாக படைத்தல் அனைத்தையும் கட்டளைகள் அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார். பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுள் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். அதாவது இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து அல்லாஹ் கிளியரா சொல்றார், 2 விஷயத்த சொல்றார். அதாவது பரிபூரணமாக படைத்தல் அனைத்தையும், இதை நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஆல் கிரியேஷன்ஸ் அண்ட் ஆல் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 2ஐயும் தனித்தனியா சொல்றார். படைத்தல் அனைத்தையும் கட்டளைகள் அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார். அப்ப கட்டளைகள் அப்படிங்கிறது வந்து அல்லாட்ட இருந்து ஒரு தனியா வருது. படைத்தல்ங்கிறது தனியா இருக்கு, கட்டளைகள்ன்றது தனியா இருக்கு. அதுதான் நம்ம மேல இதே வசனத்திலேயே மேல சொல்றாரு பாருங்க. 6 நாட்களில் படைத்து பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். விடாது அதனை தொடர்ந்தவர் இரவானது பகலினை முந்துகின்றது. மேலும் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அவருடைய கட்டளையின்படி பணிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ வந்து கட்டளைகள் வந்து மனிதர்களுக்கு மட்டும் வரல, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே கட்டளைகள் அது தனியா அல்லாட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம வந்து இந்த வசனத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்டளைகள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த கட்டளைய வந்து வருது, அதாவது என்ன சொல்றாருன்னா கட்டுப்படுத்தலைங்கிறாரு. ஆனா நம்மளுக்கு வந்து சேருதா அப்படிங்கிறத அதை எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். 65:12 65வது அத்தியாயம் 12வது வசனம். இதுலயும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பிரபஞ்சங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7 பிரபஞ்சங்களையும் அதே எண்ணிக்கையிலான பூமிகளையும் கடவுள் படைத்தார். அவற்றுக்கிடையே கட்டளைகள் இறங்குகின்றன. அதாவது தெளிவா அதுல கட்டளைகள் இறங்குகின்றன. 7 பிரபஞ்சங்களையும் அதே எண்ணிக்கையிலான பூமிகளையும் கடவுள் படைத்தார். அவற்றுக்கிடையே கட்டளைகள் இறங்குகின்றன. இது கடவுள் சர்வ சக்தியுடையவர் என்பதையும், மேலும் கடவுள் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே. அதாவது அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்துறார் எப்படி வந்து பிரபஞ்சங்களையும் பூமிகளையும் எத்தனை எண்ணிக்கையில படைச்சிருக்கிறேங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. அவற்றுக்கிடையில் கட்டளைகள் இறங்குகின்றன அப்படிங்கிற கட்டளைகள் இறங்குவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்ப இந்த இதுல தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா கட்டளைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கடவுள் சொல்றாரு. என்னென்ன கட்டளைகள்லாம் இருக்கு நமக்கு. அதாவது இப்போ வந்து எல்லாத்துக்குமே கட்டளைகள் இருக்கு. எல்லா மனிதனை தவிர எல்லா படைப்புகளுமே அந்த கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்றது, ஃபாலோ பண்ணாம விட்டுறது. ஆனா வேற இல்ல வந்து இதுல சொல்றாருல்ல, பூமி சொல்றாரு, பிரபஞ்சங்கள் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்துக்குமே கட்டளைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்றதுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், பண்ணலைன்னா என்ன நடக்கும், அதையும் எல்லா கட்டளைகளாவே அமைச்சு வச்சிருக்கிறாரு. அதாவது அதுக்குன்னு ஒரு தனியா எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு கட்டளை அல்லாஹ் வந்து பெற்றோரை கண்ணியப்படுத்து அப்படின்னு சொன்னா, கண்ணியப்படுத்தணும்னா அதனுடைய விளைவு என்ன, கண்ணியப்படுத்தலைன்னா அதனுடைய விளைவு என்ன, அதுவுமே அல்லாஹ்வுடைய கட்டளை தான். நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அப்ப அது நம்மளுக்கு வந்து இறங்குது. இதே அத்தியாயத்துல 12வது வசனத்துல 5வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது இதுல வந்து அந்த விவாகரத்து விஷயமா சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்றாங்க 65ல, இது அவர் உங்களுக்கு இறக்கி அனுப்புகின்ற கடவுளின் கட்டளையாகும்.
அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இறக்கி அனுப்புகின்ற கடவுளின் கட்டளையாகும். அப்ப நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கட்டளையும் நமக்கு நம்ம இந்த குர்ஆனை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம கையில இருக்கு. அதை ஃபாலோ பண்றோமா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம தான் செக் பண்ணிக்கிறோம். எவர் ஒருவர் கடவுளிடம் பக்தியோடு இருக்கின்றாரோ அவருடைய பாவங்களை அவர் நீக்குகின்றார், மேலும் தாராளமாக அவருக்கு வெகுமதி அளிக்கின்றார். பக்தியோட இருக்கிறதுனா என்னன்னா கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவதுதான் பக்தியோட இருக்கிறது. சோ நம்ம பக்தியோட இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை அவர் நீக்குகின்றார், மேலும் தாராளமாக அவருக்கு வெகுமதி அளிக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம கட்டளைகளை வந்து அவர் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து சேருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கிட்ட நம்ம கைக்கு வந்துருது கடவுளுடைய கட்டளைகள் இல்லையா? இப்ப வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்ப வந்து இன்னும் நிறைய கட்டளைகள் எல்லாம் நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா ரஷாத் கலிஃபா வந்து சப்டைட்டில் கொடுத்து கூட கொடுக்குறாங்க. அந்த ஒரு 6வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. 6வது அத்தியாயம் 151 வசனம், 17வது அத்தியாயத்திலயுமே எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது 151 6வது அத்தியாயத்துல, கூறுவீராக, வாருங்கள், உங்களுடைய இரட்சகர் மெய்யாகவே உங்களுக்கு தடுத்திருப்பவற்றை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அவருடன் போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாகாது. ஃபர்ஸ்ட் கட்டளை, அவருடன் போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாகாது. 2வது, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வறுமையை குறித்த அச்சத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யலாகாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் போலி தெய்வங்களை அமைத்துக்கிறாதீங்க, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க, வறுமையை குறித்த அச்சத்தினால பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் தான் உணவளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பெரும் பாவங்களை பகிரங்கமானவையோ அல்லது மறைக்கப்பட்டவையோ நீங்கள் புரியலாகாது. பெரும் பாவங்களை செய்யாதீங்க. நீதியின் போக்கிலேயே தவிர நீங்கள் கொலை செய்யலாகாது. கடவுள் உயிரினை புனிதமானதாக ஆக்கியுள்ளார். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாகும், நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருள். அப்ப அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டளையே வந்து நமக்கு வந்து கடவுளிடம் வேறு தெய்வங்களை அமைத்துக் கொள்ளலாகாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாரு. இது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். மேலும் கூடுதல் கட்டளைகள் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்ப இதுலயுமே வந்து நம்ம எப்படி இந்த பூமியில இருக்கணும், நமக்கு சுத்தி இருக்கிறவங்களை நம்ம எப்படி பாத்துக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அதாவது அனாதைகளின் பணத்தை அவர்கள் தக்க பிராயமடைகின்ற வரை மிகவும் நன்னெறியான முறையிலே அன்றி நீங்கள் தொடலாகாது. அனாதைகளோட பணத்தை தொடாதீங்க. நீங்க வணிகம் செய்யும் போது முழு எடையையும் முழு அளவையும் நீதத்துடன் நீங்கள் கொடுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நம்ம வந்து வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறாரு. எந்த ஆத்மாவிற்கும் அதன் வழிவகைகளுக்கு அப்பால் நாம் சுமத்துவதில்லை. எந்த ஆத்மாவுக்கும் அதனுடைய அது எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்குறேங்கிறார். அப்ப நமக்கு நல்லா தெரியும், நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து நம்மளால அதை சுமக்க முடியும். நம்ம வந்து அதனாலதான் சொல்றாரு, வறுமைக்கு அஞ்சு குழந்தைகளை கொலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப குழந்தைகள் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறாருன்னா அதுக்கு உணவு அவர் தான் அளிக்கிறேங்கிறாரு. அப்ப எல்லாமே வந்து நமக்கு எதுவுமே கூடுதல் சுமையெல்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, அவங்க வந்து ஒரு டைவர்ஸ்ட் உமன் தான். அப்ப அவன் சொன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னான்னா, அவன் டைவர்ஸ் ஆனதுனால அவனுக்கு வந்து இப்ப இங்க யூஎஸ்ல அவன் இருக்கான். அவனுக்கு வந்து எப்படின்னா அவனுடைய சொத்துல கொடுத்துடணும். இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப அவனோட முக்காவாசி சொத்து போயிருச்சு. அது ஒரு பெரிய கேஸ், அவன் தோத்துட்டான், முக்காவாசி சொத்து போயிருச்சு. ஆனா அவன் சொல்றான், இப்ப அந்த பண கஷ்டத்திலயும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் சொல்றான், அதாவது என்ன சொல்றான்னா, அந்த சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஒரு 4 பேரை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அதுவும் நம்ம கிட்ட வரும், நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொன்னான். அது மாதிரிதான் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து எதையுமே அதிகமா சுமத்த மாட்டார். அதாவது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாகத்தான் இருக்கும்.
அதனால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்கு ஒருபோதும் குறையாது. அவங்களுக்கான ரிஸ்க்கும் குறையாது. நம்ம அந்த மைண்ட் செட்ல இருக்கோம். நம்ம மறந்துடக்கூடாது, ஐயோ நமக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அதைத்தான் நம்ம இந்த இதுல பாக்குறோம். வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொன்றாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நமக்கு வர்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம தள்ளி விடக்கூடாது. அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு, அதுக்கான சக்தியும் அல்லாஹ் கொடுப்பாரு இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து கடவுளுடன், அதாவது நீங்கள் சாட்சி பகரும் போது உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்த போதிலும் நீங்கள் முற்றிலும் நீதத்துடன் இருக்க வேண்டும். சாட்சி பகர வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் அத கிளியரா சொல்றார். உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, முற்றிலும் நீதத்துடன் இருக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய உறவினர்கள் இப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அதுல அவங்களுக்கான சப்போர்ட் நம்ம இப்போ நம்ம உறவினருக்கு அவரு தானே, நமக்கு பிடிச்சவங்க தானே, இல்லாட்டி நம்மளுடைய உறவினர் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு அநீதமான சாட்சி பகர்ந்துடாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படிங்கிறதையும் கடவுள் சொல்ற. என்னைக்குமே நீதமா இருக்க சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி. கடவுளுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாகும். இது எல்லாத்தையுமே சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாகும், நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. அப்ப கடவுளுடைய கட்டளைகள் அப்படிங்கிறத, இதெல்லாம் கடவுளுடைய கட்டளைகள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி காமிக்கிறார் இன்ஷா அல்லாஹ். இதுல நம்ம இந்த கட்டளைகள்லாம் பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையா நான் எதை பாக்குறேன்னா, ரெண்டாவது. அதாவது அது இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப ரைச்சியஸா இருக்கோம், நன்னெறியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை அறியாமலேயே என்ன செய்வோம், நம்மளுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தாம இருந்துருவோம். அதாவது இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க நன்றியோட இருங்க, எனக்கு நன்றியோட இருங்க, உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றியோட இருங்க அப்படிங்கிற வசனத்தை கூட நம்மளால பார்க்க முடியும். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ பெற்றோருக்கு நன்றியோட இருக்கிறதுனா அது அந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் இல்ல இருக்கிறப்ப. அதாவது 17:23 17வது அத்தியாயத்துல இப்ப நம்ம படிச்சோம்ல 151, 52, அந்த 2 வசனத்தையும் டீட்டெயிலா கொடுத்திருப்பார் 17வது அத்தியாயத்துல. நம்ம அதையும் கூட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கட்டளையுமே டீட்டெயிலா கொடுத்திருப்பார். 17:22 இதை பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அதை நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அதாவது 22ல முக்கிய கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இகழப்பட்டவராகவும் அவமானமடைந்தவராகவும் நீர் ஆகிவிடாதிருக்கும் பொருட்டு கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நீர் அமைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ப இங்க 22ல இதை ஆரம்பிக்கிறார்ல, அப்படியே நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா, இத வரிசையா அல்லாஹ் கட்டளைகளை தான் நமக்கு சொல்றாரு. இதுல கடைசியா 39ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த இதே விஷயத்த சொல்லி முடிப்பார். இது உம்முடைய இரட்சகர் உமக்கு உள்ளுணர்வு ஊட்டிய ஞானத்தில் சில ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கட்டளைகளை சொல்லிட்டு, பழிக்கப்பட்டவராகவும் தோற்கடிக்கப்பட்டவராகவும் எரிகிடங்கினை நீர் அடைந்து விடாதிருக்கும் பொருட்டு கடவுளுடன் மற்றொரு தெய்வத்தை நீர் அமைத்துக் கொள்ள வேண்டாம். அதாவது அந்த கட்டளைகளை சொல்றதுக்கு ஆரம்பத்திலையும் அதை சொல்றாரு, கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நீர் அமைத்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 39லயும் அதே விஷயத்த சொல்லி முடிக்கிறார். இதுக்கு நடுவுல இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான். நம்ம டீட்டெயிலா படிச்சோம் அப்படின்னா அதாவது இதே நம்ம 151, 52ல படிச்ச அதே விஷயங்கள் 6ல அதே விஷயங்களை இதுல டீட்டெயிலா சொல்லுவார். பாத்தீங்கன்னா, அவரை அன்றி நீர் வழிபட கூடாதெனவும், உம்முடைய பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் எனவும் உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நீர் வெறுப்பை காட்டும் மிகச்சிறிய செய்கை என்று ஒருபோதும் கூறிவிட வேண்டாம். அதாவது இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எப்பவுமே அந்த அந்த டைம்ல இருக்கும்போது பெற்றோர்களோட ஒரு விவாதம், வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கும். ஜென்ரலா இருக்கிறது தான். அது மாதிரி என்னோட அத்தாவோட அந்த மாதிரி கொஞ்சம் அம்மாவோட இருக்காது, ஆனா அத்தாவோட இருக்கும் ஒரு வாக்குவாதம், அதாவது அடமெண்டா இருக்கிறது. இவர் என்ன சொல்றது அப்படின்னு. அப்ப எங்க அத்தா சொல்லுவார், பெற்றோருக்கு கண்ணியப்படுத்தணும். அப்ப சைத்தான் எனக்கு எப்படி சொல்லுவான் அப்படின்னா,
அம்மா தானே பெத்தாங்க. அந்த டைம்ல அப்படி யோசிக்கிறேன். அம்மா தானே பெத்தாங்க, அதனால அம்மாவுக்கு தான் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அப்பவே வந்து கொஞ்ச நாள்லயே இந்த வசனத்தை நான் படிச்சுட்டேன். அதாவது அது வந்து ஒரு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அப்படிங்கிறத கிளியரா சொல்லிட்டார். இந்த மாதிரி கூட ஒருத்தன் திங்க் பண்ணுவான், ஒருத்தருக்கு மரியாதை செலுத்தினா போதும் அப்படி, அதையும் வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதாவது ஒருவரோ இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. அதனால நம்ம வந்து பெற்றோர்கள் அப்படிங்கும் போது அவங்கள வந்து ஒரு சே அப்படின்னு கூட சொல்லிடாதீங்கிறாரு. ஆனா வந்து நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், ரைச்சஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சுக்கிறோம். அது வந்து ரொம்ப முக்கியமான கட்டளையா இருக்கு. பெற்றோர்களுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னா, எனக்கு நன்றியோட இருங்க, அந்த வசனத்தை டக்குன்னு எடுக்க முடியல, எனக்கு நன்றியோட இருங்க, பெற்றோருக்கும் அப்ரிஷியேட்டிவா இருங்க அப்படிங்கிறத சொல்லுவார் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் வந்து அல்லாவுக்கு அப்ரிஷியேட்டா இருக்கணும் அப்படின்னா பெற்றோருக்கும் அப்ரிஷியேட்டிவா இருந்தா தான் அல்லாவுக்கு அப்ரிஷியேட்டா இருக்க முடியும். அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா பெற்றோர் தான் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம கண்ணால பாக்குறோம். அல்லாஹ் வந்து உணர மட்டும்தான் செய்யறோம். பெற்றோரை நம்ம கண்ணால பாக்குறோம், அவங்க என்னென்னலாம் நம்மளுக்கு செய்யறாங்க, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறதே நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது அப்படி நம்ம நேர்ல பார்த்த விஷயத்த அவங்களுக்கே நம்ம வந்து நன்றியோட இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்க முடியும்? அதை நம்ம வந்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை வந்து நம்ம மறு ஆய்வு செஞ்சு பெற்றோரை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு கடவுளின் கட்டளையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து போவோம். ஓகே. ஆனா அதே இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாரு, இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ 29:8 நான் ஃபுல்லா படிக்கல, டைம் வேற இல்ல. இன்ஷா அல்லாஹ் 29:8 என்ன சொல்றாருன்னா, ஆனா அவங்க வந்து எனக்கு இணை வைக்க சொன்னா நீங்க வந்து ஒபே பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் கடவுள் சொல்றாரு. அதையும் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். கடவுள்லாம் பெற்றோரான்னு வரும்போது கடவுள் தான். ஆனாலும் அப்படி சொன்னாலும் நம்ம வந்து ஒபீடியன்ஸ், அந்த கடவுளை மட்டும் வணங்காதன்னு சொன்னா அதை மட்டும் தான் டிசோபே பண்ண முடியும். ஆனா we have to continue to honor them. அதாவது நம்ம வந்து அவங்கள வந்து ஹானர் பண்றதுல எந்த ஒரு ஸ்டாப்பும் கிடையாது. அதை வந்து சொல்லவே இல்லை அல்ல. கண்டினியூ பண்ணுங்க, அவங்கள ஹானர் பண்றத கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆபிரகாம் கூட சொல்றாரு, அவங்க தந்தைட்ட நான் வந்து நீங்க வழிபடுவற்றை கைவிடுறேன் அப்படிங்கறதான் சொல்றாரு. ஆனா அவங்க அக்காவை வந்து அவர் அவமானப்படுத்தல, எந்த ஒரு உதாசீனமும் படுத்தல. அதையும் நம்ம பாக்குறோம். ஓகே. இப்ப வந்து இந்த கட்டளைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல. இப்ப வந்து கடவுளுடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும், 33-36 பார்த்தோம்னா, இது வந்து 17வது அத்தியாயத்துல நான் அதை வந்து டைம் இல்லை, பட் இன்ஷால்லா எல்லாரும் தொடர்ந்து படிச்சு பாருங்க. நம்ம 33-36 போவோம். அதாவது கடவுளின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வசனம். 33-36 இதுக்கு உபதலைப்பு இருக்கு. முகம்மது என்ற தூதருக்கு கீழ்ப்படியவில்லை. அதாவது கடவுளும் அவருடைய தூதரும் ஏதேனும் கட்டளையை பிறப்பித்து விட்டால் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கோ அல்லது நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ அந்த கட்டளை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஒரு கட்டளை அல்லாட்ட இருந்தும் தூதர்கிட்ட இருந்தும் வந்துருச்சுன்னா, நம்பிக்கை கொண்டவங்களுக்கு, நான் முதல்ல சொன்னேன் நம்ம மனிதர்களுக்கு தான் சாய்ஸ் இருக்கு அப்படின்னு. மனிதர்களுக்கு சாய்ஸ் இருக்கு, ஆனா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ ஆணுக்கோன்றத கிளியரா சொல்றாரு. அந்த கட்டளை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் கிடையாது. நம்பிக்கை கொண்டவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லை, அதை செஞ்சே ஆகணும். கடவுளுடைய கட்டளை வந்துருச்சுன்னா அதை செஞ்சே ஆகணும். செஞ்சா நமக்கு அல்லாஹ் வந்து வளத்தை தரங்கிறாரு. அதுவுமே கடவுளுடைய கட்டளை தான். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த கட்டளை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் கிடையாது. கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியாத எவர் ஒருவரும் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டார். கீழ்ப்படியலைன்னா நம்ம வந்து மிக நெடிய வழிகேட்டுல சென்று விட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தொடர்ந்து 37வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும். அதை நான் தொடர்ந்து ஃபுல்லா படிக்கல. ஆனா வந்து கடவுளின் கட்டளைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும். இதுவுமே வந்து கடவுளுடைய கட்டளை தான். கடவுளின் கட்டளைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும்ங்கிறதே ஒரு கடவுளுடைய கட்டளை தான்.
அவர் என்ன கட்டளை இருக்கோ அவருடைய கட்டளைகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட வேண்டும். அது அதனுடைய அதாவது அந்த கட்டளைகள் அது நம் மனிதர்களாக இருக்கட்டும், நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கட்டும், இல்ல மற்ற படைப்பினங்களாக இருக்கட்டும், எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். நம்ம மனிதர்களாக நம்ம அந்த கட்டளைகளை பின்பற்றலன்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்குல்ல, அதுவும் கடவுளுடைய கட்டளை, அதையும் நம்ம அனுபவிக்கணும். பின்பற்றணும்னா அந்த விளைவு அந்த கடவுளுடைய அந்த அந்த பின்பற்றினதுக்குரிய விளைவையும் நம்ம அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக கடவுளுடைய கட்டளைகளை நமக்கு சாய்ஸே கிடையாது, அதை பின்பற்றி தான் ஆகணும். தொடர்ந்து நம்ம 7:166 பார்க்கலாம். உதாரணமா அல்லாஹ் சொல்றாரு 163 7ல 163. அதாவது இதுக்கு உபதலைப்பு கொடுத்திருப்பாங்க. கட்டளைகளை கடைபிடித்தல் வளத்தை கொண்டு வருகின்றது. சப்பாத்தை அவமரியாதை செய்தவர்களான கடலின் அருகில் இருந்த அந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. அவர்கள் சப்பாத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த போது மீன்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக வந்தன. ஆனால் அவர்கள் சப்பாத்தை மீறிய போது மீன்கள் வரவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறலின் ஒரு பின்விளைவாக இவ்விதமாக அவர்களை நாம் வருத்தினோம். அதாவது சப்பாத்தை கடைபிடிக்கணுங்கிறது கடவுளுடைய கட்டளை. அதை அவங்க பின்பற்றும் போது அவங்களுக்கு மீன்கள் அபரிமிதமாக வந்துச்சு. அவங்க எப்ப அதை விட்டுறாங்களோ அப்ப மீன்கள் வரல. அப்ப இதுல இருந்து நம்ம இந்த உதாரணத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய கட்டளைகளை நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. கடவுளுடைய கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியமானது. அதுல நமக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் அதை நம்ம வைக்க கூடாது. கடவுளுடைய கட்டளை சொல்லிட்டாரா அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பிக்கையாளர்களை திருமணம் பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு கட்டளை, அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து ஓகே இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்னொரு சில விஷயங்கள் நல்லா சொல்றாரு. கமாண்டட் டு டூ அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அப்படியே செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது த ரெஃபரன்ஸ் 16:50 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு மேலே உயர்வாக உள்ள தங்கள் இரட்சகரிடம் அவர்கள் பக்தி செலுத்துகின்றனர். மேலும் அவர்களுக்கு என்ன செய்யுமாறு கட்டளையிடப்பட்டதோ அதனை அவர்கள் செய்வார்கள். அதாவது என்ன செய்யுமாறு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சோ அதை அவங்க அப்படியே செய்வாங்க. அதுதான் எல்லாம் சொல்லி காமிக்கிறார். நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்களுக்கு மேலே உயர்வாக உள்ள தங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்துகின்றனர். மேலும் அவர்களுக்கு என்ன செய்யுமாறு கட்டளையிடப்பட்டதோ அதனை அவர்கள் செய்வார்கள். இதேதான் இப்ராஹிமும் செய்யறாரு. அதாவது இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாரு, ஓ மை ஃபாதர், டூ வாட் யூ ஆர் கமாண்டட் டு டூ அப்படிங்கிறார். அதாவது தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்க அப்படி. எந்த விஷயத்துக்கு சொல்றாரு, உன்னைய நான் பலி கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன் கடவுளின் நாட்டப்படி அப்படிங்கிறத சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இப்ப ஆனா நம்பிக்கையற்றவர்கள் அதாவது என்ன செய்யறாங்கன்றத பார்ப்போம். கடவுளுடைய கட்டளைகளை மாத்திரம், அதாவது சப்ஸ்டியூட் பண்றாங்க. அதாவது கடவுள் கொடுத்த கட்டளைகளை மாத்தி வேறு கட்டளைகளா செய்யறாங்க. அதைத்தான் நம்ம பாக்குறோம். அது வசன நம்பர் எடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதாவது நம்ம இப்ப இதுல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு இறக்கி அனுப்பப்படுது. அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியவர்களாக நம்ம நம்பிக்கையாளர்களாக இருக்கிறதுனால கடவுளுடைய கட்டளைகளை அப்படியே கடைபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளை அப்படியே கடைபிடிச்சா நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்ப அல்லாஹ் நம்மளுடைய ஞானம் ரொம்ப சின்னது, கடவுளுடைய ஞானம் மிகப்பெரியது. நம்ம நினைச்சுக்குவோம் இந்த சில விஷயங்களை நம்ம நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ கடவுளுடைய கட்டளைகளுக்கு மேல வச்சுட்டு
இது வந்து நம்ம நம்ம அது இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அபார்ஷன் தான் சொல்றாருல்ல, அதாவது வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொன்றாதீங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அப்ப நமக்கு எவ்வளவு வறுமை வந்துரும், அந்த இதனால வந்து வறுமை வந்துரும் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஒப்பீனியன். இன்னைக்கும் அபார்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை வைக்கிறோம். நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துரும், இன்னொரு அந்த குழந்தை வந்துட்டா நம்மளுக்கு கஷ்டம் வந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து சைத்தான் போடுறான். அத வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மேல நம்மளோட ஒப்பீனியனை வச்சு அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இல்லாட்டி அதுக்கு வேறு காரணங்களை தேடுறது, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கூட சைத்தான் சொல்லுவான். அபார்ஷன் பண்றதுக்கு பல ரீசன்களை சொல்லுவான். ஆனா அது எது உண்மைங்கிறது அல்லாஹ் வந்து ஆள் மனசுல இருக்கிறத அல்லாஹ் தான் அறிஞ்சவரா இருக்கிறாரு. அது அந்த இடத்துக்கு நான் போல, பர்சனலா போல. நம்மளோட சைத்தான் வந்து நம்மளுடைய மைண்டை எப்படி மேனிப்புலேட் பண்றான் அப்படிங்கிறத நம்ம தான் அறிஞ்சுக்கிறணும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பயத்தை காமிச்சு நம்மளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மேல நம்மளுடைய ஒப்பீனியனை வைக்க நம்மளை வந்து இன்சிஸ்ட் பண்றான். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அதை நினைக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றாரு, அபார்ஷன் பண்ணாதீங்க, அதாவது ஐ மீன் வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கான பொறுப்பை அல்லாஹ் தான் வச்சிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே பின்பற்றணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.